360 டிவி சேனல் நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம பொதுவாக ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுடைய பலன்கள், மற்ற கிரகங்களுடைய பலன்கள். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவரும் வக்ரகதியில் இருக்கார். எப்பயுமே 4ஆம் இடம் அப்படின்னாலே இந்த வருஷத்தினுடைய முதல் நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூஷம் இந்த 2 நட்சத்திரத்தின் வழியாகவும் இந்த மாதம் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இதுவுமே உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி அமைவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் பிரமாதமாக இருக்குது. அதுமான இந்த ஜனவரி மாதங்கிறது உங்களுக்கு தெரியும், மார்கழி தை 2ம் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது. அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய எஜுகேஷன், யாரெல்லாம் கல்வியில் அண்டர் எஜுகேஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய கல்வி இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விவசாயத்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம், அல்லது எங்கள் அம்மாவும் நானும் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான தொடர்பு நல்ல விதமாக அமையும். அம்மாவுடைய அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் எல்லா விஷயத்திலும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் செவ்வாய் 4ல் இருந்தாலே எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அவ்வளவு இருந்தாலும் ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை என்பது உங்களுக்கு இருக்குது. அது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஜனவரி மாதத்தில் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய கரியர், யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறீங்க, வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதனே 9ஆம் இடத்துல இருக்கார். அவருமே கேதுவுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறது. இந்த மாதம் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலைக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக வேலையை பற்றிய பயம், ஒரு ஃபேரிங் உங்களுக்கு வேண்டியது இல்லைங்கிறது தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். ஸோ நான் வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜாபில் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு இன்சென்டிவ் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் வரும். போனஸ் வராதவங்களுக்கு போனஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனே நல்லா தான் இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயத்தில் வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஐடியலாக இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு பெட்டர் ஜாப் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு வேலை அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் நான் இது வரைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் அதற்கான ஒரு ரெகக்னைஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டாக உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. அதில் வேலையை பற்றிய ஒரு பயம், பீதி வேண்டாம்.
பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸால் இந்த மாதத்தில் நல்லதொரு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. பிஸ்னஸும் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இங்கே சொந்த பிஸ்னஸ் மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் ஸோ போத்தார் சைடு நீங்களும் லாபம் அடைவீர்கள், உங்களுடைய பார்ட்னரும் பெரிய லெவலில் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு வருமானங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது. அது இல்லாமல் நான் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கும் தொழிலில் நல்லதொரு ஏற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒரு ஹாப்பி மேரி லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப்பாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றங்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் 14ஆம் தேதி வருவார். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில் எனக்கு காரியம் ஆகணும்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கவர்மெண்ட்டால் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். 5ஆம் அதிபதி சூரியனும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்களோ, யூக வணிகங்களில் இருக்கீங்களோ உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல புகழ், அந்தஸ்து 14ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரிக்கு அப்புறம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கவனமாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ முதல்ல அவரை இந்த மாதம் முழுவதும் தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு இறையருளால் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.